ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலில் 1 கப் பச்சரிசியை எடுத்து நன்றாக 4-5 முறை கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு 2 கப்பு சிறுபயறு பருப்பை பொன்னிறமாகும் வரை வறுத்து எடுக்க வேண்டும். சிறுபயறு பருப்புக்கு பதிலாக சிறுபயரையும் எடுத்துக்கொள்ளலாம். சிறுபயறு பருப்பு இந்த பருவம் வரும் வரை வறுத்தெடுக்க வேண்டும். பருப்பை வேறொரு தட்டிற்கு மாற்றி நன்றாக ஆற வைக்க வேண்டும். 4-5 ஏலக்காய்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பின்பு அதே பாத்திரத்தில் சிறிதளவு வெள்ளை எள்ளையும் சேர்த்து வறுத்து கொள்ள வேண்டும். எள் சீக்கிரம் வறுபட்டு விடும். அதையும் அதே பிளேட்டிற்கு மாற்ற வேண்டும். அடுத்து அரை மூடி தேங்காயை துருவி அதே பாத்திரத்தில் போட்டு நன்றாக பொன்னிறம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும். தேங்காயை இவ்வாறு பொன்னிறம் வரும் வரை வறுத்து ஆற வைக்க வேண்டும். 2 மணி நேரம் ஊற வைத்த பச்சரிசியை நன்றாக தண்ணீரை வடிய வைக்க வேண்டும். ஆற வைத்த சிறுபயறு பருப்பை ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு கொரகொரவென்று பொடித்து கொள்ள வேண்டும். பொடித்த சிறுபயறு பருப்பு, ஏலக்காய், எள் இவற்றை வேறொரு பவுலுக்கு மாற்ற வேண்டும். ஆற வைத்த தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரவென்று பொடித்து பவுலில் சேர்க்கவும். அடுத்து 1½ கப் வெல்லத்தை பொடியாக பொடித்து கொள்ள வேண்டும். இதை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஒரு பாத்திரத்தில் அரை கப்புக்கு கொஞ்சம் கீழாக தண்ணீரை எடுத்து கொதிக்க வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் நன்றாக கொதித்தவுடன் வெல்லப்பொடியை சேர்த்து பாகு காய்ச்ச வேண்டும். பாகு முதலில் கரைந்தவுடன் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து விட வேண்டும். பாகு கொதித்து வருகிறது. இப்போது இதை ஃபில்டர் பண்ண வேண்டும். ஃபில்டர் பண்ணும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் நீங்கிடும். மீண்டும் அதே பாத்திரத்தை கழுவி அடுப்பில் வைத்து இந்த பாகை ஊற்றி காய்ச்ச வேண்டும். தீயை மிதமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பசை போன்ற தன்மை வரும் அதுவரை காய்ச்ச வேண்டும். சுமார் 2-3 நிமிடங்கள் கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி துளியாக இழுத்து கொண்டால் பதம் சரி என்று அர்த்தம். அப்பொழுது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டும். இந்த பாகை பொடித்து வைத்துள்ள பாசிப்பருப்பு கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளற வேண்டும். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். கை பொறுக்கிற சூடு வரும்போதே சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வேறொரு தட்டிற்கு மாற்ற வேண்டும். உருட்டிய உருண்டைகளை அரை மணி நேரம் நன்றாக ஆற வைக்க வேண்டும். அதன் பின்பு நாம் வடிய வைத்துள்ள பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சரிசி மாவை நைஸாக பொடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் ஃபுட் கலரையும் சேர்த்து தண்ணீர் விட்டு கலக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாவானது இப்படி விரல் விட்டு முக்கினால் கையில் ஒட்டும் அளவிற்கு இருக்க வேண்டும். இதுதான் சரியான பக்குவமாகும். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் தீயை மிதமாக வைத்து
உருட்டி வைத்துள்ள உருண்டைகளை மாவில் போட்டு மூன்றாக முக்கி எண்ணெயில் சேர்க்கவும். ஒவ்வொன்றாகவும் சேர்க்கலாம். இந்த உருண்டைகளை மூன்றாக மாவில் தோய்த்து எண்ணெயில் பொரித்தெடுப்பதால் இதனை முந்திரி கொத்து என்று அழைப்பார்கள். சுமார் 1 நிமிடம் வெந்தவுடன் திருப்பி போட வேண்டும். இந்த முந்திரி கொத்தானது சுமார் 10-15 நாட்களுக்கு மேல் கெடாமல் இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள். இப்போது சுவையான ஹெல்த்தியான முந்திரி கொத்துகள் தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.